இன்றைக்கு சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம் வெளியாகிறதா இருந்தது. சில காரணங்களாக கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. வட மாநிலங்களில் மும்பை, புனே, வாரணாசி 3 இடங்களில் படம் திடீர்னு ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. அங்கேருந்து படம் ஓடுறதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேர் கூப்பிட்றதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிது. தயாரிப்பாளர்களும் எல்லோரும் ரொம்ப மிக அதிர்ச்சி ஆனோம். ஏன்னா அங்கேருந்து படம் ஆரம்பிச்சது, படம் ஓட ஆரம்பிச்சது. அதுலேருந்தே கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. ஸோ உடனடியாக தொடர்பு கொண்டு கீபோர்டோட தொடர்பு கொண்டு யார் என்னங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அது கூட அவங்க நாலேஜுக்கு இல்லை, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எந்த தேட்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஒரு எரர் நடந்து போச்சு சார், எங்கள் சைடில் தப்பாச்சுன்றதை அவங்களும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம எல்லோரும் வந்து நம்முடைய கருமையான கண்டனத்தை, ஏன்னா வந்து இங்கே நம்ம இருக்கிறதுலே சேஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கியூபுக்குள்ளே படங்கிறது தான். இங்கேருந்தே எங்கேயும் போகாதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது உடஞ்சி போனதில் மிகப்பெரிய அப்செட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இது மேலே இது நடக்கக்கூடாது என்பதற்காகவும் எப்படி நடந்து விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்களும் தன்னுடைய தன்னலை விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தால் கூட ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக தான் நினைக்கிறோம். இது அது எவ்வளோ நேரம் ஓடிச்சு, நீ அதனுடைய பைரசி இப்போ வருமா, கொஞ்சம் நேரத்தில் வருமா, நைட்டு வருமா, நாளைக்கு வருமா, இது ஜனநாயகன் மாதிரி திருப்பி இது ஒரு பைரசியில் மாட்டிக்குமான்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஒரு 140 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் தயாரிப்பாளர் நிலைமை என்ன ஆகிறது? ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி ஓடிடி வியாபாரம் சரிந்து பாதிக்கும் கீழே விலை இன்றைக்கி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் வியாபாரத்துக்கும் கட்டுப்படியாகாமல் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகர் நடத்தி இவ்வளோ பெரிய படத்துக்கே வந்திருக்குதுன்னா எதிர்காலத்தில் இது எல்லா படங்களுக்குமே பொருந்தும். கியூபோட விளக்கம், ஆமாம் தவறு நடந்துருச்சு, இதுவரைக்கும் என்னுடைய 20 வருஷ சரித்திரத்தில் இது நடந்ததில்லை, இது ஒரு ஹியூமன் எரர், பை மிஸ்டேக்காக ஒரு ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒத்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 140 கோடி படத்தோடைய தலையெழுத்தை ஒரு ஸ்டாஃபோட மிஸ்டேக் முடிவு பண்ணணும்னு சொன்னால், ஒரு எடிட்டரோட கேர்லெஸ் ஜனநாயகன் படம் வந்துருச்சுட்டாங்க, ஒரு ஸ்டாஃபோட கேர்லெஸ் கருப்பு வந்துருச்சுன்னா இது எங்கே போய் நிற்கிறது? இது அதனால் எங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இது எப்படி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுக்கான ஒரு காம்பன்சேஷனே நாங்கள் கேட்குறோம். நம்ம ஏன்னா இது மிகப்பெரிய இழப்பு. அது அந்த மாதிரி போயிட்டுருக்குதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ந்து வெளியிட முடியாது இல்லை சார். இப்போ கேடிஎம் கொடுத்துருக்காங்க, அதுதான் விஷயம். கேடிஎம் போயிருக்குது, படம் ஓப்பனாக இருக்குது, அதுதான் மேட்டர். அது அதை அவங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அட்மிட் பண்ணுறதை நம்ம ஒத்துக்கணும். ஆமாங்க தப்பாயிடுச்சுன்னு சொன்னால் விட்டுட்டு போக முடியும்? இது தப்பாயிடுச்சு, இது எதிர்காலத்தில் எப்படி தடுக்கப்படும், எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, இதை கேட்குறக்காக தான் வந்தோம்.